வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி வாழ்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கோமாட்சி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் திரு காமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. என்ன தமிழக வெற்றி கழகம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இது உனக்கு தெரியாதா? எங்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய கொடின்னு என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். அவன் வச்சிருப்பான், என்ன பார்த்தானே வச்சிருப்பான். நான் 1964 இருந்து உபயோகப்படுத்துறேன், புரிஞ்சுக்கோ. இப்போ நீங்க யாரு? என்ன கேட்டா? இப்போ என்ன சொல்லி தொலைட்டோம் சொல்லுங்க. கலாய்ச்சிட்டாராமா, சமாளிச்சிட்டாராமா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியாதான் கேட்குறேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், வேற கேள்வி கேளு. நான் நான் இந்த சாதி பத்தி எல்லாம் பேச வரல. மாதிரி எல்லாம் பேசிட்டு நான் பேச வரல, பேச மாட்டேன். சாதியை பத்தி பேசாத, விட்டுடு. அவ்வளவுதான். அந்த கருமத்தை பத்தி அந்த மனத்தை பத்தி நான் பேச மாட்டேன். அந்த மாதிரி என்ன சொன்னேன்னா நான் உனக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். இந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு, அவ்வளவுதான். அது என்ன தலைவர் இந்த ஆணவ கொலை? செருப்பா அடிக்கணும் அவங்களா? சுத்தி வளைச்சு பேச தெரியாது. அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க. நீங்களும் உங்க எதுவும் போ, வச்சுக்கோ பத்திரமா. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். பேசும்போது வாயா போயா. என் வயசுக்கு அது வந்துருது கண்ணு. அப்ப பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? தவறான வார்த்தை எனக்கு தெரியல தான், கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான். அப்ப நானும் பேசிட்டுமா? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. எதுக்கு? Who are you? மயிறு. கமிங் டு த பாயிண்ட். நான் அன்னைக்கு இப்போ சொன்னதை வந்து ஹவாரின்னு சொன்னதுக்கு நீ கூவாரின்னு சொன்னதை மாத்திரம் வாய் தவறி வரும் உனக்கு வாயில. வேணாம் உன் கை கொடுக்க வேணாம். I am fine சொல்லுங்க. நான் தமிழ்ல பேசுறேன், நல்லா இருக்கேன், அவ்வளவுதான். Who are you? முதுகுல குத்திட்டு இல்ல. ரொம்ப சந்தோஷம். ஏர்போர்ட் மூர்த்தி நல்லபடியா வந்தா நீங்க மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கங்க. வேண்டுதல் ஏன் சுண்ணத் பண்ணிக்கிறேன்னு வேண்டி இருந்தா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்கா? இருந்தா பண்ணிக்கலாம் தலைவரே. எது? மொட்டை அடிச்சுக்கிறேன் வேண்டிக்கங்க. ஆல்ரெடி அடிச்சுதான் இருக்கு. இப்போ இதையும் தூக்குறீங்க. தூக்கலையா? இது வேர்க்குது, கசகசன்னு உள்ள இருக்குதா நமக்கு? இதெல்லாம் ஃபேன் வைக்கிறதானே சொன்னேன். வச்சுக்கலாம் ஃபேன். சரி, என்ன தலைவரே உண்மையாவே செருப்பு தூக்கி அடிச்சாங்களா என்ன? பேனா கத்தி தான் பிட் பாக்கெட் அடிக்கிறான்ல, அவன் வச்சுருப்பான். பிட் பாக்கெட் அடிக்கிறவங்களாம் கத்தி இல்லையா, அவன்லாம் பிளேடு வச்சிருப்பான், இல்லைன்னாக்கா கத்திரிக்கோள் வச்சிருப்பான். நீ வேற பிளேடு. எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? கைவிட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டியா? நான் கை முட்டு வானே, நீங்க ஏன் வந்து கேட்டீங்களா? ஒண்ணுமே பேசாத மனுஷன், சும்மா வந்த மனுஷன் தூக்கி செருப்பு கட்டி அடிக்கிறாங்க. அது கேட்க துப்புல திராணில இந்த ஊர்ல யாருக்கோ கேட்க வந்து என்ன பார்த்து திருப்பி கேட்குறீங்க? சரியில்லையே. அதுக்கப்புறம் பார்த்தா அதாவது பலாப்பழத்தில் தேன் வடியுமா, அதை நக்கிற மாதிரி இருக்கு. பலாப்பழத்தில் நீங்க நக்காதீங்க, சொல்றது மட்டும் கேளுங்க. யார் நக்க முடியும்? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தலைவரே, நான் ஒரு ஃபோன் பண்ணல நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் பேருக்கு பின்னாடி மலம் போட சொன்னேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருந்துச்சு. யாரு? ஒன்னே தான்.